வெல்கம் டு மை அமீரா நியூஸ் சேனல். நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் அமீரா பேசுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி தொடர்ந்து தெரிவிக்க வருகிறார் நமது நியூஸ் ரிப்போர்ட்டர் சலாமியா அவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா, உங்களோட டெய்லி அப்டேட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. Hi students, today கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை வெளியிட்டுள்ளார். அதாவது இந்த வருடம் முதல் 11ஆம் வகுப்பிற்கு பொது தேர்வு இல்லை என்று அறிவித்துள்ளார். இது மாணவர்களுக்கு இடையே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதை நீங்களே சொல்லுங்கப்பா. தொடர்ந்து 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அவங்க தயாராகிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம படிச்ச காலத்துலாம் எப்படி படிச்சோம்? 10th பப்ளிக் எழுதணும், 11th நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், அப்புறம் 12th பப்ளிக் எழுதணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. ஆனா இந்த வருஷம் கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த செய்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமல்ல, எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான். இவங்களுக்கு மட்டும் நியூஸ் சொன்னா எப்படி? அப்புறம் ஃபர்ஸ்ட் டு 8th கோச்சுப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லிடலாம். அதை தொடர்ந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் ஆல் பாஸ் என்பது இந்த வருடமும் இனி வரும் எல்லா வருடமும் கண்டினியூ ஆகும் என்பதையும் கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இதுவும் மகிழ்ச்சியான செய்தியே. ஆக இன்று மாணவர்களுக்கு வெளியான செய்திகள் அனைத்துமே மிக சந்தோஷமான செய்தியாகவே இருக்கின்றது. நமக்கும் தான்.